ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட இந்த வாரத்தில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. 5வது டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான். இந்த ஒரு டாஸ்க்கை வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே டோட்டலாக 5 பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்படும். அதுக்கடுத்த பிளேஸ் வர்றவங்களுக்கு வந்து மேபி 4 பாயிண்ட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதன் காரணமாக அப்படியே ஆட்டமே போக்க வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடிங் போர்டில் யார் இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட விஷ்ணுபுரம் வந்து லீடிங்கில் வந்து இருக்காரு 7 பாயிண்டோட. அதே மாதிரி நிக்சன் 4 பாயிண்டோட வந்து இருந்துட்டு இருக்காரு. மற்ற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்டோட வந்து இருந்துட்டு இருக்காங்க. பூர்ணிமாவும் 4 பாயிண்ட்ல இருக்காங்க. மாயா 3 பாயிண்ட்ல இருக்காங்க. விசித்ரா 3 பாயிண்ட்ல இருக்காங்க. ரவீனா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேருமே 2 பாயிண்ட் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால கடும் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, நிக்சன், அதுக்கப்புறம் பூர்ணிமா இவங்களுக்குள்ள வந்து நடக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒருவேளை இவங்க 3 பேருமே அவுட் ஆயிட்டாங்க, லீடிங்கில் இருக்கக்கூடிய இவங்க 3 பேருமே அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம மாயா அவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுன்னு வந்து இருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலாக ஃபிட்டாகவும் இருக்காங்க, ஒல்லியாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஓல்டு தான் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வேறு கொடுத்துருக்காங்களா, கையை வச்சு ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் காரணமாக இவங்க வந்து ஹோல்டு பண்ணி மேபி கடைசி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா, மாயா அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 பாயிண்ட் வின் பண்ணால் கூட 8 பாயிண்ட் தான் வந்து ஆகும். ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது நம்மளோட விஷ்ணு ப்ரோ வந்து ஒரு 2 பாயிண்ட் இல்லை ஒரு 3 பாயிண்ட் வாங்கினார் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லீடிங் போர்டில் வந்து மேலே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து வெற்றி பெற்றுவார். ஸோ ஆனால் அது வெற்றி பெற்றாலும் கூட வந்து அந்த ஃபைனல் டைட்டில் வின் வாங்க வரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷன் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 பேர் வந்து ஜாம்பவான்களாக இருந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா, விசித்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ். அதுக்கு அடுத்த லைன் தான் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஷனாக வந்து இருந்துட்டு இருக்கேன். ஸோ இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு தான் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை பயங்கர சீரும் சிறப்புமாக செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். மேபி விசித்ரா மேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து கையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுவும் குரூப்பாக வேறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கை. 4 பேர் இந்த பக்கமும் 4 பேர் அந்த பக்கமும். இந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ், அப்புறம் விஷ்ணு, ரவீனா, மணி. இந்த பக்கம் வந்து மாயா, பூர்ணிமா, நிக்சன் அண்ட் விசித்ரா. ஸோ இதில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து கடைசி வரை நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கில் இன்னும் பயங்கரமான டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். லாஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பால் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க, கோல் போடுற மாதிரி. நிக்சன் அசீமெல்லாம் உருண்டு பிறண்டு அந்த சோப் ஆயிலெலாம் வேறு கீழே வேறு போட்டு வச்சுருந்தாங்க. எப்படி தெரியுமா இருந்துச்சு அந்த டாஸ்க்கு. கடைசி வரைக்குமே வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சு, செம்மையாக வந்து இருந்துச்சு. அமுதவாணன் வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து வெற்றியும் பெற்றிருந்தார். ஸோ டாஸ்க்குன்னு அப்படி இருக்கணும், கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெற்றால் தான் அந்த டிடிஎஃப்கே ஒரு மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஒரு சில டாஸ்க் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் ஒரு சில டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு டாஸ்க் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பாலனை கொடுத்துட்டு கரெக்டாக அவங்க பேலன்சிங்காக வந்து காலில் பண்ணுறாங்களா கையில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும், இந்த சீசனை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லிபரலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் எனிஹவ் விஷ்ணு வந்து வின் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக தான் வந்து இருக்கும். விஷ்ணு ஒரு வேளை வின் பண்ணல அப்படின்னா டோட்டலாக ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதன் காரணமாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யார் வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தான் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் ஸ்டே டியூனாக இருங்க.